காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையுமா என்கின்ற பேச்சு நீடித்து வந்த நிலையில் திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் விலகினால் காங்கிரஸ் உடையுமா உடையாதா என்கின்ற அளவிற்கு அந்த சர்ச்சை வலுப்பெற்று இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தை உலுக்கி வருகிறது. பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்கம் தாக்கூரும் அதை விடாத புடிச்சுக்கிட்டு இன்னும் பேசிட்டு இருக்கிறாங்க. திமுகவோட அதிகமான இடங்களை கேட்போம், ஆட்சியில் அதிகாரத்தை கேட்போம், கொடுக்கலன்னா ஏன் அந்த கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் அப்படின்ற அளவுக்கு அந்த உள் விவாதம் முற்றிக்கொண்டே போகிறது. அவங்க முடிவெடுத்து இந்த ரெண்டு பேரை ஓரங்கட்டினால் ஒழிய திமுக கூட்டணியில நீடிச்சாலும் காங்கிரசுக்கு பலன் ஏதும் ஏற்படாது. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே, ரொச செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையுமா என்கின்ற பேச்சு இருந்து நீடித்து வந்த நிலையில் இப்பொழுது திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் விலகினால் காங்கிரஸ் உடையுமா உடையாதா என்கின்ற அளவிற்கு அந்த சர்ச்சை வலுப்பெற்று இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தை உலுக்கி வருகிறது. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஒன்றும் திமுக கூட்டணியில் வந்துட்டு ஆட்சி அதில் அதிகாரம் வேணும் அப்படிலாம் கேட்குறாங்க. கொள்கை முடிவு அது நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு அது உரிமை இருக்குது, நாங்கள் கேட்குறோம். கொடுக்காத வந்துட்டு எங்களுடைய தலைவராச்சு, திமுகனுடைய தலைவராச்சு, அவங்க பேசி முடிவெடுப்பாங்கன்னு செல்வ பெருந்தகை சொல்லி அவர் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. கூட்டணி ஆட்சிக்கான எந்த விதமான சாத்தியமும் இல்லை, நாங்கள் தரமாட்டோம், அது சரிப்பட்டு வராது, அது எங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினும் முடிச்சு வச்சுட்டாரு. ஆனால் இந்த பிரச்சனையை தொடங்கிய அந்த பிரவீன் சக்கரவர்த்தியும் நாடாளுமன்ற உறுப்பினரான காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாணிக்கம் தாக்கூரும் அதை விடாத பிடிச்சிக்கிட்டு இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்குது அப்படின்னோம்னா, திமுகவோட அதிகமான இடங்களை கேட்போம், ஆட்சியில் அதிகாரத்தை கேட்போம், கொடுக்கலன்னா ஏன் அந்த கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் அப்படின்ற அளவுக்கு அந்த அந்த உள் விவாதம் முற்றிக்கொண்டே போகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்துட்டு இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். அவர் வந்தவருக்கு அவருக்கு நிறைய பேர் போயிட்டு வரவேற்பு கொடுக்குறாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க. அவரும் எல்லாம் ரொம்ப திக்குமுக்காடி போகிறாரு அவங்களுடைய வரவேற்பில். இதில் வந்தக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர் அவங்களுடைய கூட்டணியினுடைய தலைவரான ஸ்டாலினை சந்திக்க கே.சி. வேணுகோபால் நேரம் கெட்டதாகவும் அது அறிவாலயம் வட்டாரங்கள் மறுத்து விட்டதாகவும் கூட சொல்லப்படுது. ஆனால் இதெல்லாம் ஆத்தென்டிக் கிடையாது, அப்படி சொல்லப்படுது, அவ்வளோதான். ஏன்னா இவர் மாணிக்கம் தாக்கூர் இவங்களுடைய பின்னாடி இருக்கிறது வந்துட்டு கே.சி. வேணுகோபால் அப்படின்றத நான் ரொம்ப முன்னாடியே சொல்லிட்டேன். ஏன்னா அவருக்கு விஜய் மேலே ஒரு பற்று. விஜய் வந்து கேரளாவில் பிரச்சாரம் பண்ணால் காங்கிரஸ் கட்டாயம் ஆட்சிக்கு வந்துடும், தான் கட்டாயம் முதல்வர் ஆகிடலாம் அப்படின்ட்டு கே.சி. வேணுகோபால் ஒரு கணக்கு போடுறாரு. சரி, அரசியல்வாதி கணக்கு போடுறது இயல்பு, கணக்கு தப்பானாலும் கணக்கு போட்டதை நிறுத்த மாட்டாங்க. அதனால் அது வந்துட்டு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னோம்னா, மாணிக்கம் தாக்கூரும் அல்லது பிரவீன் சக்கரவர்த்தியும் சொல்லக்கூடிய ஆட்சியில் பங்கு, நிறைய தொகுதிகள், இந்த மாதிரி இதில் காங்கிரஸ் சட்டமன்றத்தில் 17 பேர் இருக்காங்க, 18 உறுப்பினர்கள் இருந்தாங்க, ஒருத்தர் கட்சி மாறிட்டாங்க விஜயதரணி. 17 உறுப்பினர்களில் ஒருத்தர் கூட அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கல, மாணிக்கம் தாக்கூருக்கு ஆதரவு தெரிவிக்கல. நாடாளுமன்றத்தில் வந்துட்டு 10 உறுப்பினர்கள் புதுச்சேரியோடு சேர்த்து இருக்கிறாங்க, அதில் மாணிக்கம் தாக்கூருக்கு ஒரு எம்பி கூட ஆதரவு தெரிவிக்கல. இது எதை காட்டுது அப்படின்னோம்னா, காங்கிரஸ் கட்சிக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்திய இவங்களுடைய முயற்சி தோல்வியுற்றது அப்படின்றது தான். ஆனால் இதையும் தாண்டி காங்கிரஸுக்கும் திமுக கேடர்களுக்கு இடையே இதுக்கு மேலே ஒட்டுதல் ஏற்படாது. அவங்க சொல்கிறாங்களே ஜெல்லாவாது அப்படின்னு. எவ்வளோ கேடர் இருக்கிறாங்கன்னு தெரியல காங்கிரஸில் ஜெல்லாகிறதுக்கு. ஜெல்லாவாது அப்படின்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜெல்லாவாகிட்டு என்ன ஆகிறது? அப்போ வந்துட்டு திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியே இருப்பான்.
அப்படி வெளியேறதா இருந்ததுன்னா அது என்ன ஆகும்? அந்த இடத்துல தான் மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அணியாக அவங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு அணியாக போய் விஜயோட ஒரு கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் விஜய் கூட்டணிக்கு ஆதரவாக ஒருவேளை டெல்லி காங்கிரஸ் தலைமையை முடிவெடுத்தா இங்கே காங்கிரஸ் தமிழ்நாடு அளவில் பிளவுபட்டு திமுகவுடைய இருக்கிறது அப்படின்றதுக்கு இன்னொரு குரூப் ரெடி ஆயிடுச்சு. அதில் நிறைய எம்எல்ஏக்கள் இருக்காங்க, எம்பிக்கள் இருக்காங்க. நான் அவங்களுக்கு நல்லா தெரியும், திமுகவோட இருந்தால் ஜெயிக்க முடியும், திமுக இல்லைன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க வேற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. இதில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, எம்எல்ஏக்களும் இருக்கிறாங்க. ஆக இப்பொழுது ஒரு பிரச்சனையை, ஒரு சர்ச்சையை உருவாக்க போய் கடைசியில் காங்கிரஸ் கட்சியினுடைய எலக்டோரல் ஃபார்ச்சூன்னாங்க இல்லையா, தேர்தல் சாதக பாதகத்தை அது அடிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு பெரிதாகி இருக்கிறது. இதே நிலை இன்னும் கொஞ்ச நாள் நீடிச்சதுன்னா தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் கூட நீங்கள் உங்களுடைய வசதிக்கு நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவார். இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய 25 சீட்டை நல்லா பிரித்து கொடுத்தோம்னா மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் வந்துட்டு நல்லா வேலை செய்வாங்க அப்படின்ற ஒரு எண்ணம், பேச்சு திமுகவில் வலுத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படி ஒன்று ஏற்பட்டுச்சு அப்படின்னோம்னா அது காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக முடியும். ஆனால் அப்படி ஏற்படுமா? ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு இல்லை அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். ஏனென்றால் தனித்து காங்கிரஸ் களம் கண்ட போதெல்லாம் அது தமிழ்நாட்டில் டெபாசிட் எடுத்திருக்கிறது. கடைசியாக உள்ளாட்சி தேர்தல் நடந்த போது கூட அல்லது பங்கேற்கவே இல்லை. மக்களவைத் தேர்தலில் 2014 போட்டியிட்ட போது கன்னியாகுமரி தவிர மற்ற எல்லா தொகுதிகளையும் டெபாசிட் எடுத்தது காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள். இதெல்லாம் ராகுல் காந்திக்கு தெரியும், சோனியா காந்திக்கு தெரியும், மல்லிகார்ஜுன் கார்கேக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதனால அப்படி ஒரு நிலைமை இல்லாமல் இந்த 10 ஆண்டு காலமாக வெற்றியை ருசிச்சுக்கிட்டு சட்டப்பேரவையில் வந்துட்டு ஒரு 18 பேரும் மக்களவையில் ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா அது காரணம் திமுகவினுடைய பலம், திமுக கூட்டணி கட்சியினுடைய பலம் தான். இதை காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸுடைய தலைமை ராகுல் காந்தி எடுப்பாரா? கேள்விக்குறிதான். அப்படி செய்வதற்கு வாய்ப்பில்லை. அப்போ திமுகவோட ஜெல்லாகணும்னா அவங்க இன்னொன்று பண்ணி ஆகணும், நடவடிக்கை எடுத்தாகணும். பிரவீன் சக்கரவர்த்தியையும் மாணிக்கம் தாக்கூரையும் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உட்படுத்தி ஆகணும். அது தொடர்பாக தான் முந்தா நாள் வந்துட்டு இவர் போயிட்டு வந்திருக்கிறாரு. யார்? நேற்று காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை பெங்களூரில் போயிட்டு அவர் மல்லிகார்ஜுன கார்கையை பார்த்து பேசிட்டு வந்திருக்கிறாரு. அவர் சொல்லியிருக்காரு, எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன், உரிய நடவடிக்கை எடுப்பான்னு சொல்லியிருக்காரு. அப்படி நடவடிக்கை எடுத்தால் தவிர திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக ஒற்றுமையுடன் தேர்தல் களத்தில் இயங்குவதற்கான சாத்தியம் இல்லை. நடவடிக்கை எடுக்காமல் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம், பரவாயில்ல அப்படின்னோம்னா திமுககாரங்க ஏற்றுக்க மாட்டாங்க, காங்கிரஸ்காரங்க உள்ளடி வேலை செய்வாங்க. அதை திமுக நிச்சயம் எதிர்கொள்வதற்கு பெரிய சிரமம் ஏற்படும். எனவே இப்பொழுது பால் உள்ளபடியே பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுன கார்கே கிட்ட இருக்கு, ராகுல் காந்தி கிட்ட இருக்குது. அவங்க முடிவெடுத்து இந்த 2 பேரை ஓரங்கட்டினால் ஒழிய திமுக கூட்டணியில் நீடிச்சாலும் காங்கிரஸுக்கு பலன் ஏதும் ஏற்படாது. என்ன நடக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.